அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃபேன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு மரத்துலையோ தொங்கணும். இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம். நீ ஐஸ்வர்யாவை பிடிக்கலன்னு சொல்ற. நீ பண்றதெல்லாம் பார்த்தா உன்னையே எனக்கு பிடிக்காம போயிடும் போல இருக்கு. மா சாரிம்மா. சாரியா? மன்னிப்பு கேக்குற அருகதை உனக்கு இருக்கா? சாரிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, செஞ்ச தப்ப உணர்ந்து சொல்றது இல்ல, நான் தப்பு செய்ய போறேன்னு முன்கூட்டியே தெரிவிக்கிறது. உன்னை திருத்தறதுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த கல்யாணம் தான். உனக்கு ஐஸ்வர்யாவை வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா உனக்கு பொருத்தமானவ அவதான். உன்னை திருத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் ஆதித்யாக்கு முன்னாடியே உன் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிருக்கேன். நீ இத புரிஞ்சுக்கோ இல்ல புரிஞ்சுக்காமையே போ. ஐ டோன்ட் கேர். அருண், இதுக்கு முன்னாடி நீ குடிச்சிட்டு சொல்லாத சாரியாடா இல்ல செய்யாத சத்தியமா? என்ன திருந்திட்டியா? நோ. ஆதித்யா, செல்வம் செழிக்கும் போதுதான் வாசப்படி வழுக்கும்னு சொல்வாங்க. இனி இவன் எங்கேயுமே வழுக்கி விழாம நீதான் பாத்துக்கணும். பா இப்பதான் ப்ரோ போதையே தெரியுது. நீ எவ்வளவு வேணா அடி ப்ரோ, எனக்கு ஐஸ்வர்யா மட்டும் வேணாம் ப்ரோ. டேய், அப்படி முடிவு பண்ற தகுதி உனக்கு கிடையவே கிடையாது. இந்த வீடு உனக்கு என்னடா கொடுக்கல? நமக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கைக்கு பேரு தான்டா சுதந்திரம். அதை நீ மீறிட்ட. அம்மா கோடு போட்டிருக்காங்க. இப்போல இருந்து உன் கல்யாணம் வரைக்கும் இந்த ஆதித்யா உன் நிழலா இருப்பான். ப்ரோ இப்ப என்னதான் ப்ரோ சொல்ல வர? அட்வான்ஸ் மேரிட் லைஃப். போய் படு. இனிமேல் சரக்கு அடிக்க கூடாதுடா. உனக்கு ஐஸ்வர்யாவை வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா உனக்கு பொருத்தமானவ அவதான் 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 அவதான். ஹலோ, யாரு? பார்வதியா? ஆமா, சின்னையாவா? உங்களுக்கு என்ன வேணும்? இஞ்சி டீ, மசாலா டீ, பிளாக் டீ, காஃபி, இதுல எது வேணும்னு சொல்லுங்க, சூடா போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபில கொஞ்சம் விஷம் போட்டு எடுத்துட்டு வா பார்வதி. ஐயோ சின்னையா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஹலோ, என்ன இவரு ரொம்ப மனசுடைஞ்சு பேசுறாரு, என்னன்னு தெரியலையே. யா எஸ் கம் இன். சின்னையா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? பிடிக்காத பொண்ணு கூட நரகத்துல வாழ்றதை விட நிம்மதியா செத்து போலாம் போல இருக்குது பார்வதி. ஓம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ,
ஓம் விகடாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ. கொடுங்க. என்னங்க அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க வணக்கம். வாங்க மாப்பிள்ளை வாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். என்ன இது தாக்ஷாயினி? என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கீங்க. உங்க பாதம் படாதான்னு எத்தனையோ பேர் தான் இருக்காங்க. மரியாதையா பாத பூஜை பண்ணி உங்களை வரவேற்க வேண்டாமா? காலை வைங்க. என்ன காக்கா, நல்லா நடிச்சு கொட்டு. வந்து உட்காருங்க. நீங்களும் வாங்க. ம். வந்து உட்காருங்க. இந்தாங்க. கொடுங்க. ஹாய் ஆண்டி. ஹாய் அருண். ஹாய் வாங்க. ஐஸ்வர்யா. நீ பேரை மாத்த சரின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீ நம்ம குடும்பத்துல வாழ ரெடி ஆயிட்ட. குட். எங்க நாம எல்லாரும் தான் வந்து உட்காந்துருக்கோம். பேரை மாத்திக்க வேண்டிய பொண்ணு இன்னும் ட்ரெஸ்ஸ கூட மாத்திக்காம வந்து நிக்குதே. ஐஸ்வர்யா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. போ. ஓகே ஆண்டி. ம். गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदा सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु. वरुणाय नमः. ओम நீங்க பூஜை பண்ணிட்டு இருங்க சாமி. ஆ. நான் அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன் இப்போ. ம். प्रदीत्यसे नमः. ओम स्वरूपिणे नमः. ओम ஏய், என்ன நீ இன்னும் ரெடி ஆகலையா? சீக்கிரம் டி, நல்ல நேரம் முடிய போகுது. மா, எனக்கு இது பிடிக்கல. ஐஸ்வர்யா, எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. அகிலாண்டேஸ்வரி நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி அடம் பிடிக்காதடி. யார் அடம் பிடிக்கிறா? நானா நீயா? திடீர்னு பேரை மாத்திக்கோன்னு நீங்க தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்காக இன்னும் என்னெல்லாம் செய்ய சொல்லுவீங்களோ? என்னாச்சு இன்னும் காணோம்? ஒருவேளை ஐஸ்வர்யா வேணாங்கிறாளோ?